உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா, எல்லாரையும் போய் நீ யாருன்னு கேட்டால் நான் தான். நான்னா யார்? இந்த சரீரம்தான். நான் தான் இந்த சரீரம் சார். நான் யார் சார்? நான் சரீரம். இந்த கண்ணு மூக்கு காது கையெல்லாம் இருக்கே தான் நான். இதுக்கு தான் என்ன பேர், இதுக்கு தான் ட்ரெஸ்ஸு, இதுக்கு தான் சாப்பாடு, இதுக்கு தான் அலங்காரம், இதுக்கு தான் மாலை, இதுக்கு தான் ஷாலு, இதுக்கு தான் மரியாதை, எல்லாம் இந்த சரீரத்துக்கு தானே. இப்போ நீ யாருன்னு கேட்டால் நான் இந்த சரீரம். யாரு கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம், நாமும் அதுதான் சொல்லுவோம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, நீ இந்த சரீரம் இல்லை, நீ அழியாத ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. யார்ட்டையா சொன்ன போய ஆத்மஸ்வரூபம் அது ஒன்றாது, அந்த சரீரம்தான் எனக்கு பிரத்யட்சமாக தெரியறது, இதை விட்டுட்டு ஏதோ உளறின்னு இருக்கே நீ அப்படின்வான். ஆத்மாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்வான். நாமும் இவ்வளோ பேசுகிறோமே தவிர நமக்கு அந்த ஞானம் வந்துதா? ஏதோ படிச்சிருக்கோம், நம்புகிறோம், அதனால் நாமும் கிளிப்பில்லை மாதிரி நான் சரீரம் இல்லை ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, சின்னதாக சரீரத்தில் ஒரு காயம் வந்துட்டால் கூட தடவி தடவி பார்த்துக்கிறோம். இப்படி வந்துருத்தேன்னு கவலைப்படுறோம். அப்புறம் கண்ணாடி முன்னாடி நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு நகையெல்லாம் போட்டுண்டு கண்ணாடியில் பார்த்து நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம் பார் அப்படிங்கிறோம். உண்மையா? நம்ம போட்டுட்ட ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது, நகை அழகாக இருக்குது, நாம் அழகாக இல்லை. உண்மையிலேயே நாம் அழகாக இருந்தால் அதெல்லாம் போட்டுக்காமல் அழகாக இருந்திருக்கணும். அதெல்லாம் போட்டுட்டு தானே நாம் அழகாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ இந்த சரீரம் நாம் இல்லை ஆத்மஸ்வரூபம்னு சொல்கிறா, நமக்கு அதை புரிஞ்சிக்க கூட முடியல. ஆனால் ரமணர் மாதிரி, காஞ்சி பெரியவர் மாதிரி, யோகிராம் சுரத்குமார் மாதிரி, ஞானானந்தர் மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி எவ்வளோ மகான்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கா இல்லையா, அவள்லாம் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சுன்றா தெரியறது அவளுக்கு. பிரம்ம விசாரம், பக்தி, யோகம், பிரணவ ஜபம், நல்ல வைராக்கியம் இதோடு கூடிட்டு அந்த சரீரம் வேற ஆத்மா வேறேன்னு பண்ணின்றா. யாராலையும் பண்ணிக்க முடியாதது, யாருக்கும் புரியாதது, யாருக்கும் அனுபவத்தில் வராத ஒரு விஷயத்தை அவள் பண்ணிடுறா இல்லையா. எது மாதிரி அப்படின்னா, அந்த ஹம்ச பக்ஷி நீரையும் பாலையும் பிரிக்கிறதே, அது மாதிரி இவாளுக்கு சரீரத்தையும் அந்த ஆத்மஸ்வரூபத்தையும் பிரிச்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்குது இல்லையா. அதனால தான் அத்தகைய ஞானிகளை வேதாந்தம் சொல்லும் பொழுது பரமஹம்சர் அப்படிங்கிறது. பிரம்மேந்திரால் அப்பேற்பட்ட ஒரு பரமஹம்சர். அவர் அப்பேற்பட்ட பரமஹம்சருங்கிறதுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் தான் புரியும். சரீர அபிமானமே இல்லை அவருக்கு. ஒரு வீதி வழியாக போயிட்டே இருந்தார் திகம்பரர். திகம்பரர்னா அர்த்தம், திக்குன்னா திசைகள்னு அர்த்தம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கு இல்லையா. அம்பரம்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். திசைகளையே யார் ட்ரெஸ்ஸாக போட்டுருக்காளோ அவெல்லாம் திகம்பரர். அவள் மேலே ஒரு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்க மாட்டான். அவளுக்கு சரீர பிரஜையே கிடையாது. அவளை பார்க்கும்பொழுது யாருடைய மனதிலையும் எந்த விகாரமும் ஏற்படாது. ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கும். மனசே இல்லையே அவளுக்கு. அப்படி பிரம்மேந்திராள் ஒரு வீதி வழியாக போயின்னு இருக்கும் பொழுது யாரோ ஒரு முட்டாள், இவ்வளவு பெண்கள் இருக்கா, இவ்வளவு ஆண்கள் இருக்கா, ஒரு குடும்பங்கள்லாம் வசிக்கிறது, எந்த இடத்துல இவர் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் போகலாம்னு அவர்கிட்ட போய் சண்டையை போட்டான். அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக நடந்து போயின்னு இருந்தார். ஒன்றும் காதில் வேலை. அவன் பார்த்தான், எவ்வளவு சொல்லி நீ கேட்கலையான்னு ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து கையை வெட்டிட்டான். கை கீழே விழுந்துடுச்சு. பள்ளி வாழை வெட்டினா அந்த வால் துடிக்கிற மாதிரி கை கீழே துடிச்சுன்னு இருக்கு, ரத்தம் சொட்டுறது. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். அவன் பார்த்தான், கையை வெட்டிட்டோம், கீழே விழுறது, ரத்தம் கொட்டுறது. அவர் அப்பான்னு கையை பிடிச்சிக்கல, அழலை, அம்மானலை, கை போயிடுத்தேன்னு கவலைப்படலை. அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். அப்படின்னு உடனே அவன் பார்த்தான், இப்படிப்பட்டவர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனா என்ன, போகாட்டா என்ன, போட்டுக்காட்டா என்ன. அப்புறம் அவர் காலில் விழுந்து அழுதான். உங்களை போய் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணுங்கிற, நீங்கள் திருப்பி அந்த கையை வச்சுக்கணும்னா கொண்டா அப்படின்னார். எடுத்துட்டு வந்தான், அப்படி வச்சார், ஒட்டின்றது. இப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் நம்புறது கூட கஷ்டம், நம்பினாலே பாக்கியம்தான். நடந்திருக்கேன். அவர் தன்னுடைய முத்திரையில் பரமஹம்சர்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எல்லா கீர்த்தனையிலையும் பரமஹம்சங்கிறார்.
பாகவத